ஷின்சான், நிஞ்சா ஹட்டோரி, டோரிமான்ல எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ல ஒரு கதை இருக்கும். அதாவது அந்த இப்போ ஷின்சான் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜரா இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் வேற வேற நீட்ஸை நோக்கி போகும். இல்ல ஒரு எபிசோட்லயும் வேற வேற ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நருட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நருட்டோ அப்படிங்கிறது வந்து உசுமாக்கி நருட்டோ அப்படிங்கிற ஒருத்தனோட டிராவல் தான். அவன் ஒரு 7 வயசுல இருந்து அவனோட 40s வரைக்கும் என்ன நடக்குது, இப்போ பொருட்டோ வரைக்கும் வந்துருச்சு, 40s வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிராவல். அந்த மாதிரி டீடைலா இருக்கும். டிராகன் பால் ஜீலாம் பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? கார்ட்டூன் நெட்வொர்க்ல நைட்டு போடுவோம், டிராகன் மாய டிராகன் பால் ஜி அப்படின்னு பாட்டுலாம் வரும். அது வந்து நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். பட் அப்புறம் ஃபுல்லா அதுக்கப்புறம் அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ், இந்த பென் 10, ஃபினிஸ் அண்ட் ஃபர்ப், அந்த மாதிரி நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எமோஷனா இல்ல ஃபீலிங்கா வந்து அந்த கேரக்டர்ஸ் கூட நான் பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கல்ச்சரலா ரிலேட் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறது அதிகம். நான் என்னோட கேரக்டர் சொல்றேன், அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறமா அதே மாதிரி உங்க இருக்க சஜஷன் என்ன, உங்க கேரக்டர் சொல்லுங்க. சாண்டி ப்ரோ ஃப்ரீயா இருந்தாங்க, ஜிபே 100 rupees. இப்ப நானா வந்து இவ்வளவு நாள் அனிமேன்றது ஒரு சும்மா ஒரு கார்ட்டூன், அதுக்கு போய் ஏன் இவ்ளோ ஹைப் அப்படி நான் உங்களோட ரீல்ஸே பார்த்துட்டு யோசிப்பேன், சாண்டி ப்ரோ ஏன் இவ்ளோ அடிக்டிவா இருக்காரு அனிமேல, இது என்னன்னா ஒரு பெரிய விஷயமா அனிமே அப்படி யோசிப்பேன். இவ்ளோ ஒரு ஃபேன் பேஸ். அந்த மாதிரி எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அனிமே ஜஸ்ட் லைக் ஒரு கார்ட்டூன், ஒரு அப்படியே நீளமா கண்ணு வாயு மூக்கு, ஒன்னும் மொழியும் புரியாது ஒன்னும் புரியாது அப்படின்னு நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது இதுலயும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் பார்த்த நிறைய ஒன்ஸ் ஆனிமி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் படம் பார்க்கறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒட்டாக்குன்னு சொல்லுவாங்க, ஒட்டாக்கு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜாப்பனீஸ் இந்த ஆனிமி கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்றவங்க. அப்படி இல்லைன்னா வீபுன்னு சொல்லுவாங்க. ஆனிமிஸ் நிறைய பாக்குறவங்க, பிஞ்ச் வாட்ச் பண்றவங்க எல்லாம் வீபுன்னு சொல்லி சொல்லுவாங்க. விண்ட் பிரேக்கர்னு சொல்லி ஒரு ஆனிமி இருக்கு. அதோட செகண்ட் சீசன்ல ஒரு சீனியர் ஒருத்தன் வந்து வருவான். நல்லா ஹைட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். பட் அவன் வந்து பொண்ணு மாதிரி தான் இருப்பான். லாங் ஹேர் வளர்த்துக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அந்த ஷேட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது அப்படி இருப்பான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி இருந்ததுன்னா, என்ன மாதிரி தான் அங்க இருக்க கேரக்டர்ஸும் ரியாக்ட் பண்ணானுங்க. அவங்க கூட இருக்க கேரக்டர்ஸும் பயந்துப்பாங்க. நம்ம வெளில போலாமா அந்த கேரக்டர் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா பார்ப்பாங்க. அது ஒரு சீனியர் கேரக்டர். அக்கா ஒரு வாட்டி என்ன அரைஞ்சிட்டா தெரியுமா? நீ அரைஞ்சிட்ட ஞாபகம் இருக்கா? ஏதோ வந்து உட்காந்து எல்லாரும் பேசிட்டே இருந்தோம், ஏதோ கலாய்ச்சிட்டேன். என்ன நீங்க அப்படி சொல்றீங்க என்ன நீ அடிச்சிட்ட? இப்ப நான் கேட்ட क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் என்ன, how did you get into anime breakup? எமோஷனா இல்ல ஃபீலிங்கா வந்து அந்த கேரக்டர்ஸ் கூட நான் பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கல்ச்சரலா ரிலேட் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறது அதிகம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு தி எபிசோட் ஆஃப் 711 with Care. சோ இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜே சாண்டி அவங்க இருக்காங்க. வெல்கம் டு our show bro. சோ இவரை வந்து நான் கெஸ்டா கூப்பிடும் போது எனக்கு ப்ரீஃபிக்ஸா ஒரு டாபிக் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பிகாஸ் அனிமே ஃபேன்ஸ் எல்லாரோட ஃபீட்லயுமே கண்டிப்பா இவர் ஒரு தடவையாச்சும் வந்திருப்பாரு. ஏன்னா அதை தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது. யாருக்கு? எனக்கு. ஓ கிடையாது. Definitely no. He's a die-hard anime fan. So இந்த ஷோ எப்படி இருக்க போகுதுன்னா, guest with pro anime knowledge and the host with zero. நானே நூப விட அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லலாம். ப்ரோலாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரோ, நான் என்ன இது இருக்கும். சோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வர்க் எப்படி போயிட்டு இருக்கு? பாட்காஸ்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆடியோ பாட்காஸ்ட் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஆடியோ இல்ல அது வீடியோ பாட்காஸ்டா மாறிருச்சு ஆடியோல இருந்து. அதனால சரி, ஓகே ரைட். அண்ட் உங்களோட ஷோஸ் தான் நான் கேட்பேன். எஸ்ஸா புசா ஷோ நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாள் என் கூட வர்க் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு தெரியும். உடனே எஸ்ஸா புசா ஷோ கேட்பாங்களா? இவர் சூப்பரான ஆர்ஜி, அவரோட ஷோ கண்டிப்பா போய் கேளுங்க கைஸ். 93.5 சூரியன் எஃப்எம் சொல்லிடுங்க. ஓகே சோ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஜென்யூனான क्वेश्चन இது. பிகாஸ் நான் அனிமேல பார்த்ததுல எனக்கு அந்த பெருசா நான் உங்களை பார்க்க சொல்லிருக்கேன். நான் நிறைய உங்களை பார்க்க சொல்லிருக்கேன். ஆனா எனக்கு என்னவோ அது தோணல. மேபி இந்த கான்வர்சேஷன் நம்ம பேசுறதுக்கு அப்புறம் மேபி சான்ஸ் இருக்கும். அதுதான் நான் பார்க்க சொல்லிருக்கேன். அவங்க ஆனா பார்க்கல, ஏன்னா தோணல. அவங்களே தான் கேட்பாங்க ஏதாவது ஒண்ணு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. நம்ம ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவோம், ஆனா பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் இது. கரெக்டா? ஓகே ரொம்ப நன்றி. என்ன ஒரு கிரீன் ஃபிளாகா நீங்க லேபிள் பண்ணது? கிரீன் ஃபிளாக் இல்ல, ரெட் ஃபிளாகா லேபிள் பண்ணதுக்கு. பட் சீரியஸ்லி இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன்னா கண்டிப்பா போய் பாப்பேன். நீ பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும். சரி பாப்பேன். ஓகே சோ எக்ஸாக்ட்லி அனிமேனா என்ன? அது இப்ப நான் சின்சான் பாப்பேன், டோரேமான் பாப்பேன், ஜாக்கி சான்லாம் பாப்பேன். இது எனக்கு இதெல்லாமே ஒரு மாதிரி ஒண்ணுதானோ அப்படி தோணும்.
ஆனா ஏன் இது டிஃபரெண்ட்? அனிமேக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க, இது எப்படி டிஃபரெண்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நம்ம நார்மலா நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாக்குறோம். பட் இந்த டிசி மார்வல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கார்ட்டூனா வரதுக்கு முன்னாடி, அந்த அனிமேஷனா வரதுக்கு முன்னாடி அவங்க காமிக் எழுதுவாங்க. சோ அந்த காமிக்ல இருந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து அனிமேட் பண்ணுவாங்கல்ல, அதேதான் இங்க ஜாப்பனீஸ்ல மங்கான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஹேண்ட் ரிட்டனா வரையக்கூடிய ஒரு காமிக்ஸ், அதாவது ஜாப்பனிக் காமிக்ஸ் வந்து மங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மங்கா வந்து வீக்லி ரிலீஸ் பண்ணுவாங்க, சிலது வந்து சீசனலா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிற மங்காஸை வந்து ஒரு ஆனிமே ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து வாங்கி அதை வந்து அனிமேஷனா ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் அதுக்கப்புறம் டப்பிங்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆனிமே. அண்ட் சிம்பிள் டைம்ல சொல்லணும்னா, இப்ப நீங்க ஷின்சான், நிஞ்சா ஹட்டோரி, டோரிமான்ல எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ல ஒரு கதை இருக்கும். அதாவது அந்த இப்போ ஷின்சான் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜரா இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் வேற வேற நீட்ஸை நோக்கி போகும். இல்ல ஒரு எபிசோட்லயும் வேற ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நருட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நருட்டோ அப்படிங்கிறது வந்து உசுமாக்கி நருட்டோ அப்படிங்கிற ஒருத்தனோட டிராவல் தான். அவன் ஒரு 7 வயசுல இருந்து அவனோட 40s வரைக்கும் என்ன நடக்குது, இப்ப பொருட்டோ வரைக்கும் வந்துருச்சு, 40s வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிராவல். அந்த மாதிரி டீடைலா இருக்கும். கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து நான் அது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கார்ட்டூன் அப்படிங்கிறது சும்மா ஜாலிக்காக, ஃபன்காக, அதுலயும் சில மைன்யூட்டான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனிமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்னும் இன்டென்ஸா நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி, கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, எனக்கு நிறைய பிலாசபிக்கலா நிறைய சேஞ்சஸ்லாம் ஆனிமி பார்த்ததுனால வந்துருக்கு. ஸோ ஆனிமி இஸ் சம்திங் லைக் தட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது வந்து ஒரு பர்சனோட லைஃப் சுத்தி ஓடுறதா அனிமேன்ற மாதிரி அப்படினும் இல்ல. இப்போ ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு அந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நான் ஆனிமி எப்படி பாக்குறேன்னா, இப்ப நீங்க ஆனிமி கார்ட்டூன் பாக்குறத விட ஆனிமி மூவிஸ் எடுத்துக்கங்களேன். மூவிஸ்ல சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வந்து ஆனிமில ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நீங்க மூவிஸ்ல வந்து ஒரு பேய் வருது, இல்ல ஒரு மான்ஸ்டர் வருது, அதை எவ்வளவு கொடூரமா காட்ட முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு மெனக்கடல் போடுறீங்களா, அதை ஆனிமில வந்து இன்னும் ஈஸியா பண்ணிடலாம். இப்போ ஒரு அகோரமான ஒரு ஃபேஸ் அப்படிங்கறது வந்து அனிமேஷன்ல இன்னும் நல்லா காமிச்சிடலாம். இல்ல கூஃபியான ஒரு ஃபேஸ்ங்கிறத அனிமேஷன்ல இன்னும் நல்லா காமிச்சிடலாம். சோ உங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. யூ கேன் திங்க் எனிதிங், என்ன ஸ்டோரி வேணா நீங்க எடுத்துக்கலாம். வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு ஸ்டோரியை கூட நீங்க இங்க வரைஞ்சு எழுதலாம். சோ அதுதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அண்ட் ஸ்டோரியாவும் டயலாகாவும் நிறைய இம்பாக்ட் பண்ணக்கூடியது வந்து ஆனிமேல இருக்கு. அண்ட் எப்படி நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல இல்ல வேற ஏதாவது உண்மையான வேற ஏதாவது இதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருந்ததுன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை புரியலனா அவருக்கு டிஎம் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பண்ண மாட்டேன். ஓகே, சோ அனிமே வந்து எப்படி நீங்க அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த அனிமே உங்களை அப்படியே உள்ள இழுத்துச்சு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பிரபு, அவன் பேரு. 7th இருந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப வரைக்கும் நான் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னா அவன் வாங்கி தந்துருவான். எங்க அப்பாட்ட கூட கேட்க மாட்டேன், அவன்கிட்ட கேட்டா அவன் வந்து அது பண்ணிடுவான். அப்படி ஒரு ஃப்ரெண்டு. அவன் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல டிராகன் பால் ஜி எல்லாம் பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? கார்ட்டூன் நெட்வொர்க்ல நைட்டு போடுவோம், டிராகன் மாய டிராகன் பால் ஜி அப்படின்னு பாட்டுலாம் வரும். அது வந்து நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். பட் அப்புறம் ஃபுல்லா அதுக்கப்புறம் அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ், இந்த பென்டென், ஃபினிஸ் அண்ட் ஃபர்ப், அந்த மாதிரி நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவன் வந்து நடுவுல சொல்லிட்டே இருப்பான், ஆனிமி பாடுறா, நீ நருட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, இல்லைன்னா டிராகன் பால் தெரியும்ல, டிராகன் பால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்லாம் அவன் சொல்லுவான். பட் நான் அது கேட்கல. அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட். அவன் வந்து ஆனிமே வந்து ஜாப்பனீஸ்ல பாக்கணும், சப்டைட்டில் இல்லாம பாக்கணும்னு சொல்லிட்டு காலேஜ் டைம்ல என்ன பண்ணா, ஜாப்பனீஸ் கிளாஸ் போய் சேர்ந்துட்டான். ஆனா காலேஜ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏதாவது ஜாப்பனீஸ் கம்பெனி வரும், அவனோட கோருக்கு வந்து அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா இன்னும் பெரிய பிளஸ் அப்படிங்கிறதுக்காக போய் படிச்சான். பிளஸ் அவனோட அப்போதைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜாப்பனீஸ் கிளாஸ் போனான். சோ இந்த மாதிரி பல ரீசன்காக போனா. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனில போயிட்டு, ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில போயிட்டு அவன் ஏதோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்றான். அதுமாதான் உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கான். ஓகே, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் வந்து டிராகன் பால் ஜில வர வெஜிடா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவரு வந்து ஜாப்பனீஸ்காரரு, அந்த இன்டர்வியூ எடுத்தவர். அவரும் ஆனிமி ஃபேனுங்கிறதுனால அப்படி பேசி அவனுக்கு அந்த கம்பெனில வந்து வேலை கிடைச்சது. சோ எங்க இருந்தோ ஆரம்பிச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல வந்து இப்ப வரைக்கும் அவன் அந்த வேற ஒரு கம்பெனில இப்ப ஒர்க் பண்றான். அதுலயும் அவனுக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சனாலதான் எடுத்தாங்க. அவனும் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் ஆனிமி வந்து பாத்துட்டு இருந்தான். நான் வந்து 2020 வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பிரேக்கப் வந்தது. நான் வந்து என்னோட ஒரு பிரேக்கப் டார்க் ஜோன்குள்ள போயிட்டு என்ன நானே லாக் பண்ணிக்கிட்டு
யார்கிட்டயும் பேசிக்கலி நான் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட் தெரியும். நான் யார்கிட்டயும் பேசாம அப்படி இருந்தேன்னா ஆச்சரியமா இருக்கு. இமேஜினே பண்ண முடியல. எங்க அம்மா வந்து இவனுக்கு எல்லாம் கால் பண்ணி அவனுக்கு என்னாச்சு, ஏன் யார்கிட்டயும் பேச மாட்டான். நான் டெக்ஸ்டும் பண்ணல. ஒரு 3 மாசம் ஒர்க்குக்கு போவேன், வந்து உட்காந்துப்பேன், ஒர்க்குக்கு போவேன், வந்து உட்காந்துப்பேன், எதுவுமே பண்ணாம இருந்தேன். அப்புறம் நான் என்ன நினைச்சேன், அவன் பிரபு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தான், நீ ஏதாவது ஒரு பெரிய லாங் ஆனிமே ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு நல்லா இருக்கும் இந்த ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி என்ன பாக்கட்டும் நீயே சொல்லு அப்படின்னு அவன் நருட்டோ சொன்னான். ஸோ நருட்டோ உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 1.5-2 மாசம் வந்து நருட்டோ அந்த ஜேர்னிலே இருந்தேன். அதுக்கப்புறம் அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்த ஆனிமி நருட்டோ. அண்ட் நருட்டோ வந்து நருட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து கிரிஞ்சா நிறைய பேர் கலாய்ப்பாங்க, வந்து இது பார்த்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிட்டான். பட் சீரியஸ்லி மென்டலா நான் இருந்த ஒரு ஸ்டேட்டை வந்து டோட்டலா வேறையா, இந்த வேர்ல்ட நம்ம அது வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட வேற மாதிரி பார்க்க வச்சது வந்து நருட்டோல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த நருட்டோல சொல்லியிருக்க பிலாசபிஸ். அதெல்லாம் நான் ஆக்சுவலா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆனிமே படிச்சு வேர்ல்ட நான் பார்த்த விதம் வேற மாதிரி இருக்கு அந்த மாதிரி. பட் லைவா நீங்க சொல்லிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அண்ட் அது ஆக்சுவலா நீங்க ஒரு நல்ல ஆனிமி பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து டார்க்கா இருக்கும், அது திரும்ப அந்த கேரக்டர் வந்து பேக் டு த ஃபார்ம் வரதுக்கு ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும். அதுல நீங்களாவே அந்த கேரக்டர் பண்ற தப்பெல்லாம் நீங்களும் நிறைய பண்ணிருப்பீங்க, அந்த கேரக்டர் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. பட் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி வந்து நிக்கும் போது இப்படியும் நம்ம பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓப்பன் ஆகும். அது நிறைய படத்துலயுமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். மெய்யழகன் எல்லாம் பாத்துட்டுனா நிறைய அப்படி அது மாதிரி ஆனிமேலயும் நிறைய இருக்கு. ஓகே, சோ அப்ப நான் கேட்ட क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் என்ன, how did you get into anime? breakup அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் பிரபு. கிரேட். ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது, லவ்வர்ஸ் gonna come and go. நண்பர்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி தருவாங்கன்னு அவங்க நினைக்கலாம், ஆனா அப்படி கிடையாது. லவ்வர்ஸும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி தருவாங்க. சேஃப் லெவல் ஏறிட்டீங்க. ஃபேக்ட், ஐ அம் ஸ்பீக்கிங் ஃபேக்ட்ஸ். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து நான் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க. என்னது? அதாவது லவ்வர்ஸ் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா இருக்கு எல்லாருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஆனிமே லைஃப்லயே பார்த்தது இல்ல. உங்களுக்கு தெரியும் நான் ஆனிமே பார்த்ததே கிடையாது. ஆனா நான் பார்க்க சொல்லிருக்கேன். கேட்டிருக்கீங்க நீங்க. இருங்க, அதான் இப்ப பதிலே. என்னன்னா இப்போ ஆனிமே பார்க்க போறேன், ஸ்டார்ட் பண்ணனும்னா நான் எதோட ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் அது வந்து இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் மாறும். உங்களுக்கு எந்த மாதிரி ஜர்னர்? எனக்கு வந்து ஒண்ணு வந்து ரொம்ப சைக்காட்டிக்கா அப்படியே அடிச்சு கொண்டு அப்படியே கொலை பண்ணி அந்த மாதிரி ஒண்ணு பிடிக்கும். கொலை பண்ணி. இன்னொன்னு வந்து ராம்காம் மாதிரி, ரொமான்ஸ் அண்ட் லைக் காமெடி இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ராம்காம்னா நான் ஒரு மூவி சொல்றேன், யோர் நேம்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு. அது நான் முதலே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. அது வந்து ஒரு 1-2 மணி நேரத்துக்கிட்ட தான் இருக்கும் ஒரு மூவி. அது ரொம்ப நல்லா இருக்கும். சைக்கோ த்ரில்லர்னு இல்ல, சைக்கோ கொலைன்னு இல்ல, பட் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா, ஒரு சைக்காலஜிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரா வந்து டெத் நோட் ஒன்னு இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஆனிமி பாக்குற ஆளுங்களும் புதுசா ஆனிமி பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்றது வந்து டெத் நோட். அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பேக். சோ நீங்க வந்து டெத் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெத் நோட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, 37 எபிசோட்ஸ். யோர் நேமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது டாரண்ட்ல தேடி பாருங்க. யோர் நேம் நல்லா இருக்கும். டன் பாத்துட்டு. அதே மாதிரி வந்து why do you think anime வந்து பீப்புளோட அவ்வளோ டீப்பா கனெக்ட் ஆகுது நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ நான் சொல்லிடுறேன், நான் வந்து தமிழ் படங்கள் தான் பார்ப்பேன் மோஸ்டா, சவுத் தமிழ் மலையாளம். ஏன்னா நான் வெஸ்டர்ன் மூவிஸ் ஏன் பார்க்க மாட்டேன்னா அந்த கல்ச்சர் எனக்கு ரிலேட்டே ஆகாது. அவங்க ப்ராம் நைட்டுன்னு போவாங்க, இந்த இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், அது எனக்கு சுத்தமா கனெக்ட் ஆகாது. ஆனா இதே தமிழ்னா எனக்கு கனெக்ட் ஆகும், நம்மளோட ரீஜன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதை பார்க்கவே மாட்டேன் சுத்தமா. ஆனா ஆனிமே வந்து நிறைய பேர் நம்ம ஊர்ல பார்த்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அது வந்து கல்ச்சரல் சம்பந்தப்பட்ட விஷயமா நான் பாக்கல, ஒரு பர்சன் சம்பந்தப்பட்ட விஷயமா நான் வந்து பாக்குறேன். இப்போ வந்து எல்லாருமே ஜெயிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய லாஸ பார்த்து, நிறைய டவுன்ஃபால பார்த்து, செருப்படி பார்த்து வந்தவங்க தான் நிறைய இருப்பாங்க. சோ நீங்க அனிமேல இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷானன் அனிமே மெயின் கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப தோத்து கஷ்டப்பட்டு ரொம்ப கூஃபியா அப்படி இருக்க பசங்க தான். நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். சும்மா கூஃபியா ஏதாவது லூசுத்தனமா பண்ணிட்டு இல்ல தோத்துட்டு இல்ல நமக்கெல்லாம் எங்க நல்லது நடக்க போகுது அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருப்பான். சோ இந்த நார்மலான ஒரு பர்சன் வந்து இந்த ஜீனியஸ் கூட வந்து காம்படிட் பண்ணணும். அப்படிங்கும் போது இவன் என்னென்ன லாசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க போது அதை நம்ம நமக்கும் இந்த மாதிரி அது வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாதவன் வந்து நம்மளும் தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஆனா அவன் அங்க இருந்து இப்ப நருட்டோ வந்து
அடி வாங்கி மிதி வாங்கி அவனுக்கு யாருமே இல்லாம கஷ்டப்பட்டு திரும்ப மேல ஒரு ஒரு ரைஸ் ஒண்ணு வர்றப்ப அதை அவன் ரொம்ப பர்சனலா பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான்லாம் ரொம்ப லேசியான ஒரு ஆளு, ரொம்ப லேசியான ஒரு ஆளு. நான் வீட்டுல இருக்கப்ப எப்படின்னா தூங்குவேன், தூங்கி எழுந்து உட்காருவேன், உட்காந்தனையும் எனக்கு பெட்டுக்கு காஃபி வந்துடும். காஃபி மட்டும் இல்லாம பிஸ்கட்டோ இல்ல வரிக்கோ ஏதாவது வந்துடும். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு என் பெட்டுக்கே சாப்பாடு வந்துடும். சாப்பாடை நான் அப்படியே கை கழுவி இப்படி வச்சிருவேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப லேசியான ஒரு ஆள் தான். இப்ப நான் சென்னையில தனியா இருக்கனால நான் சாப்பிடணுமா எனக்கு ஒரு மாதிரி தண்ணி எல்லாம் போய் புடிச்சு குடிக்கிறோம், யாராவது போய் புடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆள் தான். சோ நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நருட்டோல வந்து ஷிகமாரு நாரான்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அந்த கேரக்டர் என்ன சொல்லலாம், இப்படி உட்காந்து மேகத்தை பார்த்துட்டே இருக்கட்டும், பாத்துக்கிட்டே இருந்துட்டு நான் பேசாம மேகமா பிறந்திருக்கலாம், எந்த வேலையும் பண்ணாம அப்படியே ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 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 போட்டி ஒண்ணு நடக்கும். அவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து ஒரு ஃபைட் ஒண்ணு நடக்கும். அந்த ஃபைட்ல வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வந்து அவன் தோக்கடிச்சிருவான். ஆனா கடைசியில கிவ் அப் அப்படின்றான். ஏன்னா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல என்னோட சக்கராங்கிறது வந்து அவனோட எனர்ஜி தீந்துரும். அவ வந்து என்ன எப்படி இருந்தாலும் தோக்கடிச்சிருவான்னு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் ஐ குவிட். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்ல இருந்து நான் பாக்குறது என்னன்னா, நான் எப்படி ரிலேட் பண்ணிப்பேன்னா, நான் பயங்கர லேசியான ஒரு ஆளு. ஷிகமாருக்கு வந்து அவனோட பிளஸ் என்னன்னு தெரியறதை விட அவனோட மைனஸ் என்னன்னு அவனுக்கு ரொம்ப நிறைய தெரியும். சோ அதனால அவன் மைனஸ்க்கு ஏத்த மாதிரி தான் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவான். சோ இந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம படத்துல பாக்குற மாதிரி டக்குன்னு வந்து ஒரே பாட்ல அந்த ஆர்க் பெருசா இருக்கும் இதுல. அண்ட் இன்னொன்னு, நம்ம படத்துல வந்து நம்ம பண்ணாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ யாரும் வந்து தான் லவ் பண்ற பொண்ணுக்காக நர்ஸ் கெட்டப்லாம் போட்டு போய்லாம் லவ் பண்ற, நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல நான் ஆரம்பம் நினைச்சேன். இல்ல நீங்க வந்து நான் வந்து அந்த இந்த படத்தோட ரெஃபரன்ஸ், இப்போ வந்து படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு. யார் நம்ம லவ் பண்ண பொண்ணுக்காக இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. அது வந்து அவங்க அவ்வளவு லவ் பண்றானா அது அவனோட அந்த பொண்ணு அவன் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்கிறது தான் நான் பாக்குறேன். ஓகே, பிகாஸ் ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் அதை எக்ஸாம்பிளா சொன்னா நீங்களும் அதை ரிலேட் அப்படிலாம் இல்ல. அப்படி பண்றவங்க கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலா ஒரு சந்திரபாபு நாயுடு, அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் பேரு மறந்துருச்சு. ஒரு பெரிய ரொம்ப பழைய ஒரு ஆக்டர், தமிழ் ஆக்டர் தான் அவரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து போய் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி படிச்சேன். அது யாருன்னு தெரியல, எடிட்டர் வேணா அது யாருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எல்லாம் அதுக்கப்புறம் வேணா உனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்றேன் அவர் யாரு. சோ அதெல்லாம் யூஸ்வலா நடக்கிறதா. பட் அதான் இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணு பின்னாடி இப்படியே நடந்துட்டு போக மாட்டோம். பட் ஆனிமில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக மட்டும் கிளாஸ்ல போவான். அவனுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய எமோஷனா இல்ல ஃபீலிங்கா வந்து அந்த கேரக்டர்ஸ் கூட நான் பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கல்ச்சரலா ரிலேட் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறது அதிகம். எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் என்னோட கேரக்டர் சொல்றேன், அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்புறமா. அதே மாதிரி உங்க யாருக்கா சஜஷன் என்ன, உங்க கேரக்டர் சொல்லுங்க. சாண்டி ப்ரோ ஃப்ரீயா இருந்தாருன்னா ஜிபே 100 rupees. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த அனிமே அப்படின்ற விஷயம் வந்து, இப்ப நான்லாம் வந்து இவ்வளவு நாள் அனிமேன்றது ஒரு சும்மா ஒரு கார்ட்டூன், அதுக்கு போய் ஏன் இவ்ளோ ஹைப் அப்படி நான் உங்களோட ரீல்ஸே பார்த்துட்டு யோசிப்பேன், சாண்டி ப்ரோ ஏன் இவ்வளோ அடிக்டிவா இருக்காரு அனிமேல, இது என்னன்னா ஒரு பெரிய விஷயமா அனிமே அப்படி யோசிப்பேன். இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ். அந்த மாதிரி எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அனிமே ஜஸ்ட் லைக் ஒன் கார்ட்டூன், ஒரு அப்படியே நீளமா கண்ணு வாயு மூக்கு, ஒன்னும் மொழியும் புரியாது ஒன்னும் புரியாது அப்படின்னு நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி இல்ல, அனிமே இஸ் ஆல்சோ a form of artன்னு நினைக்கிறேன் நானு. எல்லாமே இப்ப நீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்க, இல்ல ஒரு 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 கார்ட்டூன் பாக்குறீங்க, இல்ல ஒரு பெரிய சீரீஸ் பாக்குறீங்க, அது மாதிரி வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான் வந்து அனிமின்னு நினைக்கிறேன். அதுலயும் அதாவது அது வந்து ஒரு கதை, அதுல இருக்க கேரக்டர்ஸ் தானே. ஒரு படத்துல என்ன முக்கியம், அந்த கதையும் அந்த படத்துல வர கேரக்டர்ஸையும் நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம், அந்த ஸ்டோரி என்கேஜிங்கா இருக்கா, அந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்ல வருது, அதோட நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோமா, இதெல்லாம் தான் நான் பாக்குறேன். இல்ல அந்த ஸ்டோரி நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத நான் வந்து பாக்குறேன். அது இதுலயும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் பார்த்த நிறைய ஒன்ஸ் அனிமி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் படம் பாக்குறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப குறைஞ்சிருச்சு. முதல்ல நான் வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே தியேட்டர்ல போய் நான் பாத்துருவேன்.
பட் இப்போலாம் அப்படி இல்ல. நான் வந்து கடைசியா தியேட்டர்ல போய் பார்த்த படம் வந்து மனுஷங்க நடிச்ச படம் வந்து லோகா. லோகா ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு மாசத்துக்கு மேல கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டீமான் ஸ்லேயர் மூவி மட்டும் நான் போய் பார்த்தேன். அவ்வளவுதான். வேற எந்த படமும் பார்க்கல. டியூட் பார்க்கல, பைசன் பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் பார்க்கல. இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு, எதுவும் பார்க்கல. இன்னைக்கு படத்துக்கு போலான்னாங்க, எனக்கு வரல, நீங்க போயிட்டு வாங்க. அப்ப எனக்கு இப்ப ஜென்யூனா ஒரு क्वेश्चन வருது. இப்ப நீங்க இப்போ ஃப்ரீ டைம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அனிமே பாப்பீங்களா? இப்போ நான் அனிமே ரெகுலரா பார்த்தே வந்து இருக்கும், 3-4 வீக்ஸ் இருக்கும். ஆனா ஃப்ரீ டைம் கிடைச்சா அனிமே தான் பாப்பேன். நான் எடுத்து வச்சிருக்கேன், அனிமே பாப்பேன். இப்போ ஒருவேளை நீங்க அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிலாம்? இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸோட டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் முடிச்சு போக இருக்க டைம்ல வந்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா என்ன, எல்லாரும் ஒரே ரூம்ல தான் இருக்கும், பேச்சுலர்ஸ் ரூம்ங்கிறதுனால. நான் இந்த மூலையில படுத்திருப்பேன், அவன் அந்த மூலையில படுத்திருப்பான், இன்னொருத்த அந்த ரூம்ல இருப்பான். எல்லாரும் ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க, நான் அனிமே பாத்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து நிறைய அனிமே ஃபேன்ஸ் இது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி அனிமே வந்து உங்க லைஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு அனிமே உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு, the way you see the world சேஞ்ச் பண்ணுச்சுன்னா ஏதாவது ஒரு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அனிமேன்னு கண்டிப்பா ஒண்ணுதான் சொல்லணும். கஷ்டமாச்சு, ஒரு அனிமேன்னு சொல்ல முடியல. நிறைய அனிமே பண்ணிருக்கேன். நான் வேணா அந்த கேரக்டர்ஸ் வந்து சொல்லவா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு லூஃபி, ஒன் பீஸோட மெயின் கேரக்டர் லூஃபி. அவன் இந்த உலகத்தை பாக்குற விதம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற சில விஷயங்கள், அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கூஃபியா தான் இருப்பான். ஆனா அவனோட பிலாசபியே டோட்டலா வேறையா இருக்கும். அதை வந்து டைரக்டா அந்த பிலாசபியை நம்ம கிட்ட வந்து சொல்ல மாட்டான். பட் அவன் பண்றதை பார்க்கும்போது நமக்கு அது வந்து, அவன் ஒரு இது சொல்லுவான், as long as I live I have infinite chances அப்படின்னு சொல்லுவான். நீ வந்து தோத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், as long as I live I have infinite chances அப்படிங்கும் போது அது பயங்கரமா இருக்கும். அதுல வந்து இன்னொன்னு நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் அங்க இருக்கும். ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கும். லூஃபி வந்து இந்த பக்கம் இருக்க கடல்ல இருந்து நியூ வேர்ல்டுக்குள்ள வரான். உள்ள வரும்போது நான் அதை எப்படி, அவன் வந்து இது வரைக்கும் இருக்க ஆளுங்களெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பைரேட்ஸ் எல்லாம் வந்து அவனோட பல ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவங்க, அவனோட ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்க, அவனோட பயங்கர ஓவர் பவர்டா இருக்கவங்க, அப்படி இருப்பான். பட் அவன் வந்து என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வருவான். நான் அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஊர்ல இருந்து நான் சென்னை வரும்போது, ஓகே we are into the நியூ வேர்ல்டு. லூஃபி எப்படி நியூ வேர்ல்டுல வந்து அடுத்தடுத்த ஃபேஸ்ல இருக்கவங்களை டீல் பண்ணானோ, நம்மளும் இனிமே நம்ம லைஃப் அப்படிதான் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அது எல்லாத்தையும் தாண்டி லூஃபி இஸ் ஹோப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லூஃபி நம்பர் 1. அப்புறம் நருட்டோ, ஆப்வியஸ்லி நருட்டோவும் ஒரு ஹோப் தான். நருட்டோ வந்து ஒரு எமோஷன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு ஆனிமி, ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வின்லாண்ட் சாகால வந்து தார்ஃபின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்ச. சோ நீங்க எவ்வளவு டீப்பா கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு நான் இப்போ நான் ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருவேன். ஆமா சீரியஸா, பிகாஸ் நீங்க சொல்லும் போதே அந்த ஆக்சுவலா நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த பைரட்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அப்ப நான் யோசிச்சா இது எப்படி நம்மளுக்கு ரிலேட் ஆகும். ஆனா நீங்க இப்ப ரிலேட் பண்ண விதம் பயங்கரமா இருந்தது. ஊர்ல இருந்து இங்க வரும்போது கிரேட். சோ நீங்க எப்படி ஒரு டெடிகேட்டடான அனிமே, இப்போ நீங்க அனிமே பாத்தீங்கனாலே போதும், அத நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ரிலேட். அதாவது நமக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு நம்மள கண்டுக்கவே இல்லைனாலும், ஓ நம்மளதான் அவ பாக்குறாளான்னு நம்ம அது மாதிரி அவன் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பான். ஆனா அதை என் லைஃப்க்கு நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். சூப்பர். இப்போ அதே மாதிரி இந்த பிடிஎஸ் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அவங்க ஆர்மி அப்படி நம்ம சொல்லணும், இல்ல கோச்சுப்பாங்க. அந்த மாதிரி அனிமே ஃபேன்ஸ்க்கு ஏதாவது இருக்கா டெர்மினாலஜிஸ்? இருக்கு, ஆனா அப்படிதான் சொல்லணும்னு இல்ல. ஒட்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஒட்டாக்கு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜாப்பனீஸ் இந்த அனிமே கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்றவங்க. அப்படி இல்லைன்னா வீபுன்னு சொல்லுவாங்க. அனிமீஸ் நிறைய பாக்குறவங்க, பிஞ்ச் வாட்ச் பண்றவங்க எல்லாம் வீபுன்னு சொல்லுவாங்க. நானே என்னோட இதுல அதை வச்சிருப்பேன், வீப் அப்படின்னு வச்சிருப்பேன். நான் வைப்னு வச்சுக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. WEEB வீப். எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது வைபுக்கு. நான் ஏதோ ஸ்டைலா எப்படி ஓகேவா ஓகே அந்த மாதிரிலாம் போடுறோம்ல, போட மாட்டேன். அந்த மாதிரி ஏதோ இது அப்படி நினைச்சுக்கிட்டேன். சாரி, இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க கேட்டீங்கல்ல, நான் வந்து இப்போ நிறைய ஆனிமி வந்து எதனால மூவியை விட எனக்கு பயங்கர இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, நிறைய படத்துல வந்து குயர் கம்யூனிட்டி பத்தி இங்க வந்து பேசியிருக்காங்க. தமிழ் படத்துலயும் சரி பேசியிருக்காங்க. ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அவங்களோட வழி, அவங்களோட வாழ்க்கை எப்படி அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். பட் நான் படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டதை விட விண்ட் பிரேக்கர்னு சொல்லி ஒரு ஆனிமி இருக்கு. அதோட 2nd சீசன்ல ஒரு சீனியர் ஒருத்தன் வந்து வருவான். நல்லா ஹைட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் தான்.
பட் அவன் வந்து பொண்ணு மாதிரி தான் இருப்பான். லாங் ஹேர் வளர்த்துக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அந்த ஷேட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது அப்படி இருப்பான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி இருந்ததுன்னா, என்ன மாதிரி தான் அங்க இருக்க கேரக்டர்ஸும் ரியாக்ட் பண்ணானுங்க. அவங்க கூட இருக்க கேரக்டர்ஸும் பயந்துப்பாங்க. நம்ம வெளில போலாமா அந்த கேரக்டர் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா பார்ப்பாங்க. அது ஒரு சீனியர் கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த சீனியர் கேரக்டர் கூட ஃப்ரெண்ட் ஆகி அந்த கேரக்டர் பயங்கரமா ஃபைட் போடும். ஃப்ரெண்ட் ஆகி ஓகே இவனும் நம்மள மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு பாட்டி வீட்டுக்கு போவாங்க, ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க. அப்போ இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி வரும். அவன் வந்து சின்ன வயசுல நார்மலா பசங்க மாதிரி குட்டி பையன் அப்படிதான் இருந்திருப்பான். பட் அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கவும் மை வச்சுக்கவும் இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை ரொம்ப வந்து இப்படி நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவன் ரொம்ப ஒரு மாதிரி டவுனா இருப்பான். அப்பா ஒரு டைம் யதார்த்தமா போகும்போது ஏதோ அந்த பாட்டி வீட்டுக்கிட்ட ஏதோ இருக்கும்போது அந்த லிப்ஸ்டிக் போடுவான். இன்னொருத்தவங்க வந்ததும் அவன் ரொம்ப பயந்துருவான். பயந்துட்டு ஐயோ இவங்களும் நம்மளை கலாய்க்க போறாங்க, ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துருவான். அப்படி பயந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி அவனை கூப்பிட்டு காம் பண்ணி, அப்படிலாம் இல்ல, நீ உனக்கு எப்படி இருந்தா நீ அழகா இருக்குதுன்னு உனக்கு ஃபீல் ஆகுதோ நீ அப்படியே இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், மத்தவங்களோட இது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தாத்தா வந்து அவனை சப்போர்ட் பண்ணி நீ இப்படி இரு அப்படின்னு சொன்னனாலதான் அவன் இப்போ ஜாலியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், யாரையும் ஜட்ஜ் பண்ணாம. அந்த பாட்டி தாத்தா அவனுக்கு தந்த லவ் தான் அவன் இவனுக்கு சுத்தி இருக்க எல்லா ஜூனியர்ஸ்க்கும் வந்து தரான். அண்ட் ஹி இஸ் அ வெரி குட் ஃபைட்டர். சோ ஜஸ்ட் பிகாஸ் அவன் வந்து இந்த போடுறாங்கிறனால அவனுக்கு அந்த பவர் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அண்ட் அவனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவனையும் நம்ம மதிச்சு அவனுக்கு லவ் கொடுத்தா மட்டும்தான் அது ஆகுங்கிறது வந்து. சோ அது வந்து திணிக்கல, அந்த கேரக்டர் ஒண்ணு வருது, அந்த கேரக்டர் அது வந்து ஒரு மாதிரி. சோ நான் படத்தை பார்த்து நிறைய கோயர் கம்யூனிட்டி மேல ரெஸ்பெக்ட் வந்ததை விட இந்த சீனை பார்க்கும்போது அந்த ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாச்சு. சோ அதுதான் ஒரு கிரியேட்டரோட ஒரு பியூட்டின்னு நினைக்கிறேன். சோ இப்ப ஆனிமே எல்லாம் பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி அழுகுறதெல்லாம் செய்யறாங்க. சோ அது அவ்வளோ டீப்லி இமோஷனலா அவ்வளோ. ஒரு நாள் வந்து இதுக்கு முன்னாடி ஈரோட்ல ஒரு இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு நருட்டோ பாத்துட்டு இருக்கேன், பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் 10 எபிசோடாவது பாத்துறோம்னு சொல்லிட்டு நைட் ஒரு 11 o'clock 12 o'clock உட்காந்து நான் எங்க ஆஃபீஸ்லயே உட்காந்து, யாருமே இல்லை, சரி வீட்டுல வந்தா டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெயின் ஆர்க். அந்த ஆர்க் பேர் வந்து பெயின் ஆர்க்கு. எனக்கு தெரியும் அந்த ஆர்க்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அஃப்கோர்ஸ் நருட்டோ வந்து அந்த இதெல்லாம் வந்து 15-20 வருஷம் ஆகுது, பட் சொல்லலாம். ஜிரையான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சாக போகுதுங்கிற ஸ்பாய்லர் எனக்கு ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டான், இப்படி ஒன்று வரும், இது வந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதை பார்க்கும்போது நைட் ஒரு 11-11:30 இருக்கும். என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனுக்கு இருக்க பவருக்கு அவனால ஜெயிச்சிருக்க முடியும். இத்தனைக்கும் அவனை கொல்றது அவனோட ஸ்டூடெண்ட். அவன் மத்தவங்க எல்லாம் அந்த குழந்தைங்களை கொல்லலாம்னு சொல்லும் போது இவன் எடுத்து இவன் சொல்லி தந்து வளர்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசியில இவனையே கொல்றாங்க. அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், வேற வழி இல்லை. ஆனா ஒரு சில விஷயம்லாம் நருட்டோக்கு சொல்லி தந்துட்டு தான் சாவறான். அதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. நைட் ஒரு 11-11:30 இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு அழறேன். அவன் வந்து என்ன நினைச்சிட்டான், ஐயோ இவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நைட் டைம் போன் போட்டு அழறான், ஏதாவது ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது, இல்லடா ஜிராயா செத்து தாண்டா, அதான்டா அழுறோன்னு டென்ஷன் ஆயிட்டான். ஏன்டா நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி நான் ஜிராயா இருந்தது. அதுக்கப்புறம் இட்டாச்சின்னு ஒரு கேரக்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது அந்த கேரக்டர் போகும்போது ஆசுமான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அது இறக்கும்போது. அப்புறம் ஒன் பீஸ்ல வந்து ஒயிட் பியர்ட்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அப்புறம் ஏஸ்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் போகும். அப்புறம் ரெங்கோக்குன்னு ஒரு கேரக்டர் டீமான் ஸ்லேயர்ல வரும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இறக்கும்போது ஒரு மாதிரி என்னடா சாகுது. அது நம்ம அழக்கூடாது, நம்ம நினைப்போம் இதுக்கெல்லாம் அழக்கூடாது. நானும் ஃபர்ஸ்ட் நருட்டோ பார்க்கும்போது அப்படிதான், பொம்மைக்கெல்லாம் அழக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் உட்காந்தேன். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. பரவாயில்ல, அனிமே அப்ப இவ்ளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜெனரலா ஒரு கதையை படிக்கும் போதே, புக்ல படிக்கும் போது நீங்க எதையும் பார்க்கல, பட் அந்த கதையை படிக்கும் போதே சிலர் வந்து அழுவாங்க. அந்த கதை திடீர்னு நெகட்டிவா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அழுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அழுவாங்க போது. இது வந்து ரொம்ப டீப்லி ஹர்ட் பண்ணும். இதை விட பெர்சர்க்னு ஒரு ஆனிமி எல்லாம் இருக்கு, பாத்துறாதீங்க அந்த ஆனிமி. என்னது பேரு? பெர்சர்க். வீக் ஹார்ட் இருக்கவங்க கண்டிப்பா பார்க்க கூடாது. ரொம்ப நானே பாத்துருக்க கூடாது அந்த ஆனிமிய. நல்ல வேலை ஆனிமிய பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு மங்கா மட்டும் தான் இருக்கு. நான் அதுக்கு மேல படிக்கல, அதுக்கு மேல வெட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனிமே வந்து
நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் anime just for kids அந்த மாதிரி. ஏன்னா நான் அது ஒரு மாதிரி கார்ட்டூனிஸ்டிக்கா, அது கார்ட்டூன்ஸ் தான் அது அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தேன். தப்பு, இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா grown up பீப்புளுக்கு வந்து அதுக்கு தனியா anime, இதுக்கு தனியா அந்த மாதிரி ஜானர்ஸ் இருக்கு அனிமேலுமே. நிறைய இருக்கு. அதுல ஷானன், சைனன், இசக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ஷானன் வந்து மேக்சிமம் இந்த ஒரு 13+ இருக்கவங்க எல்லாருமே பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான். சோ ஒரு சின்ன பையன் வந்து கஷ்டப்பட்டு மேல எப்படி வரான், அவங்க லைஃப் அவங்களோட ஏஜ் கேட்ட மாதிரி இருக்கும். அது ஆனா எல்லாரும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊர்ல எப்படி நாடகம் எல்லாம் வீட்டுல பாக்குறோம்ல, அது மாதிரி அங்க ஆனிமே பிளே ஆகும். சோ தட் அவங்க வந்து அங்க இருக்க பெரியவங்களும் பாப்பாங்க ஆனிமே. நம்ம நாடகம் டாக்ஸிக், அது எக்ஸாம்பிள் கொண்டு வர இல்ல, அது இங்க பாக்குறாங்கல்ல, இது ஒரு கல்ச்சரா இருக்குல்ல, அது மாதிரி அங்க ஒரு கல்ச்சர். அது இது குழந்தைங்க பார்க்க கூடாத நிறைய ஆனிமீஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அட்டாக் அண்ட் டைட்டன் சொல்லி ஒரு ஆனிமிக்கு வந்து 13-14 வயசு பையன் எல்லாம் ஃபயர் விடுவான். அது ரொம்ப ரொம்ப டார்க்கான ஆனிமே. அது இப்ப நான் சொன்ன பெர்சர்க்கும் அப்படிதான். அது ரொம்ப ரொம்ப டார்க்கான ஒரு ஆனிமே. அது பார்த்தா அது அந்த பெர்சர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தது. என்ன இது பார்த்தது ஏன் பார்த்தோம், டிஸ்டர்பிங்கா இருந்தது. அது அவனுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. அதே மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டனோட நான் வந்து அது கடைசியில இப்படிதான் முடிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகியே 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அது இப்படிதான் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு மாதிரி அதுல வந்து நீங்க எந்த சைடு எடுக்கணும் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. இப்படி அவனை யோசிக்கிறதும் கரெக்டா தான் இருக்கு, பட் அவன் பண்ணதும் தப்பா தான் இருக்கு. ஆனா அவனோட லைஃப்ல அவன் கோத்ரூ பண்ணனால அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது சில விஷயம்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா அதுதான் கரெக்டுன்னு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஆனிமீஸ், டார்க்கான ஆனிமீஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலி. நம்ம இப்போ நருட்டோ, ஒன் பீஸ், டீமான் ஸ்லேயர், ஒன் பஞ்ச் மேன், இந்த மாதிரி இன்னும் ஹை ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஆனிமி எல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்க சின்ன பசங்க பார்க்கலாம். பட் இப்போ நான் சொன்ன அட்டாக் அண்ட் டைட்டன், இல்ல வின்லாண்ட் சாகா, இல்ல பெர்சர்க்கு, இந்த மாதிரி டார்க்கான ஆனிமெலாம் வந்து சின்ன பசங்க வந்து பார்க்க கூடாது. இட்ஸ் ஃபார் grown ups. இப்போ வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து சினிமா ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் நம்மளோட சொசைட்டியா. அந்த மாதிரி இப்போ ஆனிமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? Has it started? கண்டிப்பா. நீங்க இப்போ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல் கூட போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் விஜய் அஜித்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. இப்ப வந்து இந்த ஆனிமி தான் பெஸ்ட், நருட்டோ தான் பெஸ்ட், ஒன் பீஸ் தான் பெஸ்ட், அட்டாக் அண்ட் டைட்டன் தான் பெஸ்ட் அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியல, எதுக்குடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. நீங்க நேமே இன்ஸ்டாகிராமோட நேமே எடுத்து, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேமே எடுத்து பார்த்துட்டா வந்து கண்ணன் கிசாமி, இல்ல வந்து ககாஷி குமார், அந்த மாதிரி வைக்கிறவனுங்களாம் நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. ஸோ அது பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்கிட்டயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் என்னோட ஆனிமி டிஷர்ட்ஸ் எல்லாம் துவைக்கல. எனக்கு ஒரு 10-12 இருக்கு, அது துவைக்கல. அதனால இது போட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு நார்மலா டிஷர்ட்ஸ் போடுறத விட ஆனிமி டிஷர்ட்ஸ் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ஏதோ அந்த அவங்களோட பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அவங்களோட இப்ப நம்ம பேசுறது இல்ல, அந்த அதுல வந்து ஒரு மாதிரி பாய் காட்டுறதே அதுல வேற மாதிரி பாய் காட்டுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். நம்ம வந்து இப்படின்றோம்னா அவங்க வந்து ஜானே அப்படிம்பாங்க. அது பாய்ங்கிறதே அவங்க வந்து ஜானே அப்படின்னா பாய் அர்த்தம், ஜானே அப்படிம்பாங்க. இது ஜாப்பனீஸ்ல அப்படிம்பாங்க. இப்ப நம்ம வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து அரிகாத்தோ கோசைமாஸ் அப்படிம்பாங்க. சோ ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் தெரியும். இவ்வளவு வருஷம் சில வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். அவன் கொஞ்ச நாள் எனக்கு சொல்லி தந்தான். ஜாப்பனீஸ் வந்து ஹரகானா, அப்புறமேட்டு காஞ்சி, கத்தகானா அப்படின்னு வந்து 3 கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதுல இருக்கு, லெட்டர்ஸ் வந்து அதுல இருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லி தந்தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ ஆனிமியோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமா இருக்கு. அதுக்கு நான் தான் வாழும் லைவ் எக்ஸாம்பிள் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். சோ ஐ டோன்ட் திங்க் நான் வந்து நிறைய ஆனிமி எல்லாம் பார்த்துட்டு, இந்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்னு ஒரு ஆனிமில வந்து கலரா வந்து ஹேர் கலர் பண்ணிருப்பானுங்க. நம்மளும் கலரா ஹேர் கலர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சேன். நல்லா இருக்காது அப்படின்னு வீட்ல உங்க அம்மா, எங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்ல எல்லாம் சில் தான். ஆமா, தண்ணி தெளிச்சு விட்டாங்க எங்க வீட்ல. என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இப்போ வந்து லெட்ஸ் ப்ளே கேம். இது வந்து நம்மளோட பாட்காஸ்டோட யூசுவலான ஒரு செக்மெண்ட். ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாக். எஸ் வந்தோன சொல்றாங்க. எஸ். சோ இது வந்து நம்ம அனிமே வெர்ஷன் விளையாட போறோம். ஓகே. சோ அனிமேல வந்து எப்பவுமே ஓப்பனிங் அண்ட் எண்டிங்ல ஒரு சாங் இருக்குமா? ஆமா, இருக்கும். ஓ ஓகே. சோ அந்த சாங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குறது, do you think it's a red flag or green flag? கிரீன் ஃபிளாக். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பாக்குறான். நானே ஸ்கிப் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு சீசனுக்கு வந்து புதுசா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீசனை புதுசா ஆரம்பிக்கும் போது அந்த ரெண்டும் நான் கேட்பேன், சாங்ஸ் ரெண்டும் கேட்பேன்.
அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்டோரி பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்கும் போது நான் ஸ்கிப் கொடுத்துட்டு தான் வந்து அப்ப ஒரு எபிசோட்க்கு ஒரு பாட்டு இல்ல, ஒரு சீசனுக்கு ஒரு பாட்டு So that's okay to skip. ஆமா இட்ஸ் ஓகே டு ஸ்கிப். Done. இப்போ என்ன மாதிரியான ஆட்கள், நான்லாம் வந்து மலையாள படத்தையே தமிழ் டப்பிங்ல பாப்பேன். அந்த மாதிரி தமிழ் ஒலிக்கணும் என் காதுல, அந்த மாதிரி வேற இதுல கேட்க மாட்டேன். ஏன்னா பிரச்சனை என்ன, சரி அப்பனா இந்த இன்டர்வியூ முடியற வரைக்கும் நீங்க தமிழ்ல மட்டும் தான் பேசுறீங்க, எந்த விதமான ஆங்கில வார்த்தைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது, உபயோகப்படுத்தக்கூடாது. நான் உபயோகப்படுத்தலாம் அந்த மாதிரி இல்ல, சப்டைட்டில்ஸ் டக்குன்னு போயிடும் நான் படிக்கிறதுக்குள்ள, அதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், இப்படின்னு வச்சுக்கலாம். சோ அதனால வந்து இப்போ இந்த அனிமேலாம் வந்து தமிழ் டப்ல பாக்கும் போது நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்களா? கிடையாது, அது அவங்களோட விருப்பம். நல்ல விஷயம் தான் அது. ஆக்சுவலி அது தமிழ் டப்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனிமே எல்லாம் தமிழ் டப் வராமே இருந்திருக்கலாம், இது அண்டர் ரேட்டடாவே இருந்திருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்த அவனால அந்த லாங்குவேஜ்ல கன்சியூம் பண்ண முடியல, அவனுக்கு தெரிஞ்ச அவனுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் அவன் கன்சியூம் பண்றான். அப்படிங்கும்போது அவன் கன்சியூம் பண்றது தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்குதானே அது இருக்கு. உனக்கு ஜாப்பனீஸ்ல பிடிச்சிருக்கா ஜாப்பனீஸ்ல பாரு, இங்கிலீஷ்ல பிடிச்சிருக்கா இங்கிலீஷ்ல பாரு. அவனுக்கு அது புரியல, கஷ்டமா இருக்கு, தமிழ்ல பார்த்தாதான் புரியுதுன்னா அட்லீஸ்ட் அப்படி அவன் அதை அனுபவிக்கணும். நல்ல விஷயம் தான். நிறைய அனிமீஸோட தமிழ் டப்பிங் நல்லாவும் இருந்திருக்கு. இந்த ரீசெண்டா கைஜு நம்பர் 8க்கு வந்து தமிழ் டப்பிங் பண்ணிருந்தாங்க, அது பிடிச்சிருந்தது. டண்டடன்னு சொல்லி ஒரு ஆனிமிக்கு வந்து தமிழ் டப்பிங் பண்ணிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில ஆனிமீஸ்க்கு தமிழ் டப்பிங் நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. அட்டாக் அண்ட் டைட்டன், ஒன் பீஸ், நருட்டோ எதுவும் பிடிக்கல. பட் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அப்படி பார்த்தாலும் அது ஓகே தான், ஃபைன் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, என்கிட்ட வந்து நீ இது பார்க்காத அது பாரு அப்படின்னு சொன்னா எனக்கு கோவம் வருங்கிற மாதிரி அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அதே மாதிரி வந்து நம்ம கூட எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம படத்துல போய் தியேட்டர்ல உட்கார்ந்துருப்போம், அவங்க ஃபர்ஸ்ட் டே படத்தை பார்த்துட்டு ஸ்பாயிலர்ஸ் பக்கத்துல வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பயங்கர, அதாவது நீங்க ஆனிமி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மங்கா படிச்சிருவாங்க. இப்போ நீங்க ஆனிமில வந்து ஸ்டேஜ் 2 போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், மாங்கா வந்து ஸ்டேஜ் 4 எழுதிட்டு இருப்பாங்க, எழுதி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ நடுவுல ஸ்டேஜ் 2 முடிஞ்சு ஸ்டேஜ் 3 முடிஞ்சு ஸ்டேஜ் 4 அவ்வளோ அஹெடா போயிட்டு இருக்கும். நான் வந்து அப்பதான் ஸ்டேஜ் 2 பாத்துட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்ட் அது ஸ்டேஜ் 4 படிச்சிருவான். படிச்சுட்டு வந்து தெரியுமா உனக்கு அந்த கேரக்டர் அப்படிதான், எனக்கு வெறி ஆகிடும். அந்த தருணத்துல தான் நானும் ஒரு ரெட் பிளாக் ஆகணும்னு நினைப்பேன். எனக்கு இவன் ஸ்பாயில் பண்ணிட்டானா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் போய் நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன். சோ அது ஒரு கண்டிப்பான ரெட் பிளாக். தயவு செய்து அது பண்ணாதீங்க. நிறைய இப்போ ஒரு ஆனிமி போயிட்டு இருக்கும், பட் அந்த ஆனிமியோட கதை வந்து மங்கால முடிஞ்சிருக்கும், படிச்சிருவானுங்க. அந்த ஆனிமி இன்னும் 3 சீசன் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கும். 3 சீசன் கழிச்சு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு இந்த ஆனிமில என்ன ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத கதை எழுதி முடிச்சுட்டாங்க, அதை படிச்சுட்டு வந்து சொல்லிடுவான். எப்படி பார்க்க முடியும்? ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். டெஃபினெட்லி ரெட் பிளாக் கிடையாது, ரெட் கார்பெட். ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு அனிமே பிடிக்காதவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க நீங்க ஃபோர்ஸ் பண்றது அனிமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ரெட் பிளாகா கிரீன் பிளாகா? ரெட் பிளாக். அவங்களோட இஷ்டம், அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க விட்டுறணும். நான் தனியா உட்காந்து என்ன நீ வந்து கம்பல் பண்ணாத, நானும் உன்னை கம்பல் பண்ணல, நான் பாட்டுக்கு பாத்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நான் வேணா சொல்லுவேன், இது பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். பட் நீ பார்த்துதான் ஆகணும் அப்படின்லாம் கம்பல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஹேட்டிங் சம்மன் ஹூஸ் நாட் அன் அனிமே ஃபேன், லைக் எப்ப பார்த்தாலும் அனிமே திட்டிட்டே இதெல்லாம் ஒரு விஷயம் உட்காந்து பாத்துட்டு இருக்கா பாரு அப்படின்றவங்களை ஹேட் பண்றது. திட்டிக்கிட்டே நாட் எக்ஸாக்ட்லி திட்டுறது இல்ல, மதிக்க அவ்வளவா அனிமேல கெத்தே இல்ல அப்படி சொல்றாங்க. ரெட் பிளாக் தான் பாப்பேன். இல்ல ஐ மீன் இப்போ நீங்க அப்படி இருக்கீங்கன்னா நான் உங்களை ஹேட் பண்ணனா அது கரெக்ட்டா தப்பா? அப்படி வந்து உங்ககிட்ட சும்மா சொல்லிட்டே இருந்து அது ரெட் பிளாக் தான். ஆமா, எனக்கு உனக்கு ஒரு ஜஸ்ட் பிகாஸ் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, ஒர்க் அவுட் ஆகாததுக்கு இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து அது ஒரு விஷயம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதை ஜட்ஜ் பண்றது, அது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், உனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலையா சந்தோஷம், அது வந்து ரெட் பிளாக் அதான் நான் பாக்குறேன். அது நாட் ஓன்லி ஆனிமே. இப்போ இந்த பிடிஎஸ்க்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது ஓகே, சும்மா அவங்கள ட்ரிகர் பண்ணி பாக்குறதுக்காக விளையாட்டுக்கு அது பண்றோம்னா ஓகே, இது பண்றதுல நானுமே பெருசாலாம் கேட்க மாட்டேன். பட் சும்மா அவனை வந்து ட்ரிகர் பண்ணி பாப்பேன், என்ன ஓவரா பண்றான், அவனை கலாய்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அப்படிதான் பண்ணுவேன், ட்ரிகர் பண்ணுவேன், அப்படியே உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவான். அது ஒரு விளையாட்டுக்கு பண்றது ஓகே, பட் ஆனா அது தப்பு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கேக்குறாங்க, அது அது இது டெஃபினெட்லி ஒரு ரெட் ஃபிளாக் தான். ரெட் ஃபிளாக் கரெக்ட்டா தான சொல்லிருக்கேன். ஓகே thank you so much. I think இந்த எபிசோட் வந்து இப்போ என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன் அனிமே பார்க்க. எந்த அனிமே பார்க்க போறீங்க? நீங்க வந்து சொன்னீங்களே என்ன அனிமே? ஒன் பீஸ் இல்ல, ஒன் பீஸ்
நீ வந்து இப்ப பார்க்க ஆரம்பிச்சனா உனக்கு கல்யாணம் ஆகி உன் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போதுதான் நீ வந்து கேட்ச் அப் பண்ண. ஒன் பீஸ்ல வந்து ஐ திங்க் 1150க்கு மேல எபிசோட்ஸ் இருக்கு. முதல்ல எனக்கு ஒண்ணு சொன்னீங்களே, அதுதான் என்ன சொன்னேன்னு இங்க கேக்குறேன். நிக்குது, இங்க வரல வாயில. Your name. நீங்க your name பாத்துட்டீங்களா? Your name பாக்குறேன். இன்னொன்னு சொன்னீங்க, என்னது விட்டு வருதாங்க அந்த Death Note. Death Note. Your name and Death Note. கண்டிப்பா நான் பாத்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் ப்ரோ முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு. So thank you so much. Thank you so much for having me. என்னோட first podcast as a guest. அதனால I'm feeling so happy. I'm feeling so proud. And நிறைய பாருங்க, நான்லாம் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்து பாட்காஸ்ட் கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கேன். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் நீங்க இனிஷியேட் பண்ணி அதை வந்து வீடியோ பாட்காஸ்டா எடுத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. எனக்குமே உங்களை இங்க கெஸ்டா கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அப்போத்துல இருந்தே ஐ ரியலி லைக் த வே யூ இன்டராக்ட் வித் பீப்புள். பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டா. ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம டே 1 மீட் பண்ணும் போதுலாம் எனக்கு உங்களை யாருனே தெரியாது. பட் யூ மேட் மீ கம்ஃபர்டபிள். ரொம்ப ஒரு எந்த அளவு கம்ஃபர்டபிள்னா உங்க அக்கா ஒரு வாட்டி என்ன அரைஞ்சிட்டா தெரியுமா? நீ அரைஞ்சிட்ட ஞாபகம் இருக்கா? ஏதோ வந்து உட்காந்து எல்லாரும் பேசிட்டே இருந்தோம், ஏதோ கலாய்ச்சிட்டேன். என்ன நீங்க அப்படி சொல்றீங்க என்ன நீ அடிச்சுட்ட? சரி சும்மா சரி ரொம்ப ஸ்போர்ட்டிவ் அண்ட் நல்ல ஒரு அண்ட் அனிமே உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத நான் பாத்திருக்கேன் எப்பவுமே. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ an episode அனிமையோட உங்களை. அது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பி. அண்ட் கண்டிப்பா நான் பாக்குறேன். ஒருவேளை நீங்களும் அனிமே பார்க்காம என்ன மாதிரி அனிமே இப்படி ஜட்ஜ் பண்ண எல்லாருக்குமே இந்த எபிசோட் சாண்டி ப்ரோ இன்ஸ்பயர் பண்ணிருவாரு. எல்லாம் பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு போய் மெசேஜ் பண்ணுங்க, தேங்க்யூ ப்ரோ அப்படி சொல்லிருங்க. கண்டிப்பா. ஆனா நான் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். ஓ கெத்து. அப்பலாம் இல்ல, நான் தான் சொன்னேன் ரொம்ப லேசியான ஒரு ஆள்னு சொல்லிட்டு டிஎம் ஓபன் பண்ணி ரிப்ளை பண்ணி. Okay, that's okay. Thank you so much. All the best once again. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா. Thank you so much. Thank you so much for watching. And இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from Carolyn.